வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இயர்லி மார்னிங்லேருந்து பயங்கரமான குளிர், செம்மத்தியான குளிராக இருந்தது. வெளியிலேயே போக முடியல. 5 to 6 மணிலேருந்தே ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருந்தது. ஸ்னோ எல்லா ஏரியாலுமே ஃபாக் தான். எங்கேயுமே எந்த ஒரு திங்ஸுமே, எந்த ஒரு பில்டிங்குமே தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகியிருந்தது. அதோடு கலந்து ஒரு சாரல், மலை சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்தது. 10 மணிக்கு மேலே ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியான ரெயின் வந்து கொடைக்கானல் ஃபுல்லாகவே பெஞ்சிட்டே இருந்ததுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட். 2-3 நாளாகவே கொஞ்சம் ஃபாக் நிறையாவே இருக்குது. ரெய்னிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 நாளைக்கு ஹெவி ரெயின் இருக்குது அப்படின்னு கூட கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கிளைமேட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக கொடைக்கானலில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா ஏரியாவிலுமே நல்ல ஒரு பனிப்பொழிவாக தான் இருக்குது. ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. நைட் டைமில் கீழே போனால் கூட, திண்டுக்கல் மதுரை போனால் கூட நைட் டைமில் ஒரு பிளாங்கெட்டோ கம்பளியோ பொத்தி தான் தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கிளைமேட் அந்த மாதிரி தான் எல்லா ஏரியாலையும் இருக்குது. கொடைக்கானலில் சொல்லவே வேணாம், பனிப்பொழிவும் அதிகமாக தான் இருக்குது. நைட்டு டைமில் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஈவினிங்லேருந்தே ஏர்லி மார்னிங் ஒரு சன்லைட் வர்ற வரைக்குமே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. சன்லைட்டுமே வரல, 2-3 நாளாகவே சன்லைட் கிடையாது. கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைமில் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த பனி மூட்டத்தில் வண்டிகள் வர்றது தெரியாதனால, அதாவது ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்து லைட்டு போடாமல் வந்துட்டதுனால நிறைய ஆக்சிடென்ட் நிறைய நடந்தது. ஒரு RMTC வண்டியாக இருக்கட்டும், மற்ற வண்டிகள் எல்லாம் வந்து நிறைய வண்டிகள் வந்து சொருகிருச்சு. ஆப்போசிட்டில் வந்து இடிச்சிட்டாங்க. எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமாயிருச்சு. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு போட்டு வரணும். இந்த மாதிரி மிஸ்ட் டைமில் நமக்கு கண்ணு தெரியும், நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கக்கூடிய ரோடு தெரியும், வரக்கூடிய வண்டிகள் தெரியும். அந்த வண்டிகளுக்கு எந்த மாதிரி கண்டிஷனில் வராங்கங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம லைட்டு போட்டு போனால் தான் இந்த மாதிரி ஒரு வண்டி வருதுன்னா அவங்க கொஞ்சம் விலகி போவாங்க. பொதுவாகவே கொடைக்கானலில் வந்து எல்லாருமே ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ஏறி வருவாங்க, பெண்டில் எல்லா பக்கமே. ஸோ நம்ம வண்டி வர்றது தெரிஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் அவேர்னஸோடு வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓன் வெஹிக்கிளில் வரவங்க இதை கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடே மேக்ஸிமம் போங்க. இறங்குறவங்களும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடே போங்க. லைட் போட்டு போங்க. மழை டைமாக இருக்கட்டும், மற்ற நீங்கள் ரோட்டோரத்தில் நிப்பாட்டிட்டு அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பின்னாடி இருந்து வர வண்டி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சி விட்டு இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி டைமில் இண்டிகேட்டர் லைட்டு போடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்னோ டைமில் தயவு செஞ்சு லைட்டு வந்து போட்டு போங்க, பிரைட்டு டிம்மு போட்டு போங்க. அப்போ தான் வண்டி வருது தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்குது கொடைக்கானலுடைய தற்போதைய நிலைமை. வேறு ஏதாவது உங்களுக்கு உதவிகள், கொடைக்கானலில் ஹெல்ப் தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத், இன்னொரு புதுவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டாட்டா.